இது உங்கள் மூன் டிவி, என்றென்றும் உங்களுக்காக. மூன் செய்திகள் இணைந்து வழங்குவோர் ஹோமியோ கேர். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் சர்வதேச ஹோமியோ சிகிச்சை இப்போது தமிழகத்தில். வாழ்த்துக்கள். மூன் செய்திகளுக்காக முபாரக். தலைப்புச் செய்திகள். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் நடந்த முறைகேடுகள் தொடர்பான விசாரணை, சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல். எம்பி எம்எல்ஏக்கள் மீதான குற்ற வழக்குகள் 1 வருடத்திற்குள் முடிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. பொதுமக்கள் உரிய ஆவணங்களுடன் பணம் எடுத்துச் செல்லலாம், தேர்தல் ஆணையம் விளக்கம். விரிவான செய்திகள். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் நடந்த முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தி வந்த சிபிஐ இன்று டெல்லி விசாரணை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. நாடு முழுவதும் பல்வேறு நிறுவனங்களுக்கு நிலக்கரி சுரங்கங்களை ஒதுக்கீடு செய்ததில் முறைகேடு நடந்தது தெரியவந்ததில் 1,86,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக தலைமை கணக்கு தணிக்கை குழு குற்றம் சாட்டியது. நிலக்கரி சுரங்க ஊழல் தொடர்பாக உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. ஜிண்டால் ஸ்டீல், ஹிண்டால்கோ உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் மீது சிபிஐ 16 வழக்குகளை பதிவு செய்துள்ளது. 3 முதல்நிலை அறிக்கை பதிவு செய்து விசாரணை நடத்தி அதன் அடிப்படையில் இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இதையடுத்து பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு விவகாரம் விசாரணைக்கு வந்தபோது விசாரணையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு சிபிஐக்கு உத்தரவிடப்பட்டது. மேலும் 6 வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படியும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு முறைகேடு வழக்கில் டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிஐ இன்று முதலாவது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. அதில் நவபாரத் பவர் நிறுவனம் மற்றும் அதன் இயக்குநர்கள் 2 பேர் மீது சதி மற்றும் மோசடி குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல இந்த ஊழல் வழக்கில் சிபிஐ தனது விசாரணை நிலவர அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்தது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மீதான வழக்குகளை 1 வருடத்திற்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஊழல் மற்றும் குற்றங்களில் ஈடுபட்டதாக எம்பி மற்றும் எம்எல்ஏ மீது தொடரப்பட்ட வழக்கின் மீதான தீர்ப்பை விசாரணை நீதிமன்றம் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்ட 1 வருடத்திற்குள் வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. அவ்வாறு 1 வருடத்திற்குள் தீர்ப்பளிக்காவிட்டால் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் இதுகுறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் கூறியுள்ளது. எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் மீதான வழக்கில் தீர்ப்பு வழங்க நீண்ட காலம் ஆவதால் அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்படும் போது அதனால் எவ்வித பயனும் ஏற்படாமல் போய்விடுவதாக சட்ட ஆணையம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உச்சநீதிமன்றத்தின் இந்த சிறப்புமிக்க தீர்ப்பின் மூலம் அரசியலில் நேர்மையான நபர்கள் எம்எல்ஏ மற்றும் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படும் வாய்ப்பு அதிகரித்துள்ளதாகவும் இதன் மூலம் பதவியில் உள்ளோர் தங்களது அதிகாரங்களை பயன்படுத்தி வழக்கை இழுத்தடித்து தண்டனை பெறுவதில் இருந்து தப்பித்துக் கொள்வது தவிர்க்கப்படும் என்றும் அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். பொதுமக்கள் உரிய ஆவணங்களுடன் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் கொண்டு செல்லலாம், அது பறிமுதல் செய்யப்படாது என தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. மக்களவைத் தேர்தல் தேதி கடந்த 5ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. அப்போது முதல் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துவிட்டதால் தேர்தலில் கருப்பு பண புழக்கத்தை தடை செய்யும் நோக்கத்தில் தேர்தல் செலவு கண்காணிப்பு குழு, பறக்கும் படை ஆகியவற்றை தேர்தல் ஆணையம் அமைத்துள்ளது. இந்த குழுவினர் நாடு முழுவதும் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்தாலும் உரிய ஆவணங்களுடன் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் கொண்டு செல்லலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. அதில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு பொதுமக்கள் வாகனங்களில் குறிப்பிட்ட அளவு வரைதான் பணம் எடுத்து செல்ல வேண்டும் என்ற உச்சவரம்பு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என்றும், எனினும் 50,000 ரூபாய்க்கு மேல் பணம் கொண்டு செல்பவர்கள் வாகன தணிக்கையின் போது அந்த பணத்திற்கான உரிய ஆவணங்களை காண்பிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் இந்த தொகை 10 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக இருந்தால் மேல் நடவடிக்கை எடுப்பதற்காக அது குறித்த தகவல் வருமான வரித்துறை அலுவலகத்திற்கு தெரிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற நடவடிக்கைகளை தவிர்ப்பதற்காக அரசியல் கட்சிகள் தங்கள் வேட்பாளர்களுக்கு கார், விமானங்களில் பணம் அனுப்பாமல் கட்சியின் வங்கிக் கணக்கு பரிமாற்றம் மூலம் பணத்தை அனுப்பி வைக்கும்படி தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது.
பொதுமக்கள் மற்றும் வணிகர்களிடமிருந்து வந்த கோரிக்கைகளை பரிசீலித்து இந்த அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வரும் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து சமையல் எரிவாயு விலை 2 மடங்காக உயர்த்தப்படுவதற்கு பொருளாதாரத்துறைக்கான கேபினெட் குழு அனுமதி அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தப்படும் சமையல் எரிவாயு விலை தற்போது 401 ரூபாயாக உள்ளது. பல்வேறு காரணங்களால் சமையல் எரிவாயு விலையை உயர்த்த வேண்டிய நிலைக்கு மத்திய அரசு தள்ளப்பட்டுள்ளதாகவும், அரசியல் நெருக்கடி காரணமாக கடந்த சில மாதங்களாக எரிவாயு விலையை உயர்த்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது எரிவாயு விலையை உயர்த்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான அனுமதியை பொருளாதாரத்துறைக்கான கேபினெட் குழு அளித்துள்ளது. இதன்படி ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து சமையல் எரிவாயு விலை 2 மடங்காக உயர்த்தப்படுகிறது. இதற்கான அறிவிப்பு இந்த மாத இறுதியில் வெளியிடப்படலாம் என்று தெரிகிறது. மக்களவை தேர்தலில் கூட்டணி குறித்து இதுவரை முடிவு எடுக்காத காங்கிரஸ் தலைமை மீது அதிருப்தி அடைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் கூறியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன், இலங்கைக்கு எதிராக ஐநாவில் கொண்டுவரப்படும் தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என பிரதமரிடம் தான் வலியுறுத்தியதாகவும், இலங்கை படையினருக்கு இந்தியாவில் பயிற்சி அளிக்கக்கூடாது என்பதையும் கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழக மீனவர்கள் விஷயத்தில் மத்திய அரசு மெத்தன போக்கில் இல்லை என்று கூறியுள்ள அவர், மீனவர்கள் பிரச்சினை தொடர இலங்கை அரசே காரணம் என குற்றம் சாட்டினார். மேலும் தமிழக தேர்தல் நிலைப்பாடு குறித்து தலைமை நிர்வாகம் இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும், இதனால் தேர்தல் பணிகள் தாமதப்படுவதாகவும், எனவே காங்கிரஸ் கட்சியின் தலைமை விரைவாக தமிழக தேர்தல் வியூகம் குறித்து முடிவை அறிவிக்க வேண்டும் என்று அமைச்சர் ஜி.கே. வாசன் கேட்டுக் கொண்டார். டெல்லியில் பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட ஆம் ஆத்மி கட்சி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டெல்லி தலைமை தேர்தல் அதிகாரி பரிந்துரைத்துள்ளார். டெல்லி தலைமை தேர்தல் அதிகாரியான விஜய் தேவ் அனுப்பியுள்ள பரிந்துரையில், தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் முன் அனுமதி பெறாமல் ஆம் ஆத்மி கட்சியினர் கடந்த 5ஆம் தேதி போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும், இது தேர்தல் நடத்தை விதியை மீறிய செயல் என்பதால் ஆம் ஆத்மி கட்சியினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அனுப்பிய நோட்டீசிற்கு ஆம் ஆத்மி கட்சி அனுப்பிய பதில் திருப்தி அளிக்கவில்லை என்றும் கூறியுள்ளார். தேர்தல் நடத்தை விதியை தொடர்ந்து மீறி வரும் ஆம் ஆத்மி கட்சி அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் விஜய் தேவ் தமது பரிந்துரையில் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலத்தில் கடந்த வாரம் பிரச்சாரம் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அரவிந்த் கெஜ்ரிவால் முன் அனுமதி பெறாமல் 20க்கும் மேற்பட்ட வாகனங்களில் பேரணி சென்றதாக அம்மாநில காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டார். பின்னர் காவல்துறையினரின் விசாரணைக்கு பின்னர் அவர் விடுவிக்கப்பட்டார். இதனையடுத்து குஜராத், டெல்லி, லக்னோ உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆம் ஆத்மி கட்சியினருக்கும் பாஜகவினருக்கும் இடையே மோதல் மூண்டது. டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியினர் பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் ஆம் ஆத்மி கட்சியுடனான ரகசிய உறவு காங்கிரஸ் கட்சிக்குதான் பாதிப்பை ஏற்படுத்தும் என மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் அருண்ஜேட்லி கூறியுள்ளார். தேர்தல் ஆணையம் அறிவித்த தேர்தல் தேதிகள் தொடர்பான அறிக்கைகளுக்கு அனுமதி கேட்டு குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் வரும் ஏப்ரல் 7ஆம் தேதி தொடங்கி மே 12ஆம் தேதி 9 கட்டங்களாக நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது பற்றிய பரிந்துரையை ஜனாதிபதிக்கு அனுப்பி தேர்தல் தேதிகள் தொடர்பான முறையான அறிவிப்புகளை வெளியிடும் பணிகள் தொடங்கியுள்ளன. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் தனது பரிந்துரையை சட்ட அமைச்சகத்திற்கு அனுப்பியிருந்தது. இந்நிலையில் இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் தேர்தல் ஆணையம் அறிவித்த தேர்தல் தேதிகள் தொடர்பான அறிவிக்கைகளுக்கு அனுமதி கேட்டு ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்யப்பட்டது. மேலும் இந்த பரிந்துரை ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ள அனைத்து பாராளுமன்ற தொகுதிகளின் விவரங்கள், அவற்றிற்கான வாக்குப்பதிவு நாட்கள், அறிவிக்கை வெளியிட வேண்டிய நாட்கள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. இந்த பரிந்துரைக்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளித்த பின்னர் ஏப்ரல் 7ஆம் தேதி நடைபெறும் முதல் கட்ட வாக்குப்பதிவிற்கான அறிவிக்கை வரும் 13ஆம் தேதி வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கைக்கு எதிரான தீர்மானம் ஐநா மனித உரிமை அவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் ராஜபக்சே அரசுக்கு சிக்கல் ஏற்படுத்தும் வகையில் போர்க்குற்றம் குறித்து தற்போதைய புதிய வீடியோ ஆதாரம் ஒன்று வெளியாகியுள்ளது. இலங்கையில் போரின் போது மனித உரிமைகள் மீறப்பட்டதற்கான புதிய ஆதாரங்களை இங்கிலாந்தின் சேனல் 4 தொலைக்காட்சி தற்போது வெளியிட்டுள்ளது. இந்த வீடியோவில் ஏராளமான ஆண்களும் பெண்களும் இரத்த கரைகளுடன் கொல்லப்பட்டு கிடக்கும் காட்சிகள் அடங்கியுள்ளன. தரையில் சிதறி கிடக்கும் அவர்களது உடல்களை சுற்றி நின்றவாறு சிங்களப்படையினர் ஆரவார மகிழ்ச்சி எழுப்புவதும், அதனை சிங்கள வீரர் ஒருவர் செல்போனில் படம் பிடிப்பதும் வீடியோவில் இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் போர் நிகழ்ந்த கடைசி 2 ஆண்டு அல்லது 3 ஆண்டுகளில் இந்த கொடுமை நிகழ்த்தப்பட்டிருக்கலாம் என வீடியோவை ஆய்வு செய்த நிபுணர்கள் குழு தெரிவித்துள்ளது. இந்த புதிய வீடியோ குறித்து பேசிய சேனல் 4 தொலைக்காட்சியின் நிகழ்ச்சி இயக்குநர் கெல்லம் மேக்ரே, இலங்கை படையினரின் கொடூரத்தையும் பாலியல் வன்கொடுமைகளையும்
உலகிற்கு உணர்த்தும் வகையில் காட்சிகள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் வீடியோவில் இடம்பெற்றுள்ள உடல்களில் காணப்படும் காயங்களும் உண்மையானவை என இங்கிலாந்தை சேர்ந்த பிரபல தடய அறிவியல் வல்லுநர் ரிச்சர்ட் செபர்ட் கூறியுள்ளார். இலங்கைக்கு எதிரான தீர்மானம் ஐநா மனித உரிமை அவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது வெளியாகியுள்ள புதிய வீடியோ ராஜபக்சே அரசிற்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் இனப்படுகொலை செய்த இலங்கை அரசு மீது இந்திய அரசு இனியும் கருணை காட்டினால் அதை வரலாறும் மன்னிக்காது, தமிழர்களும் மன்னிக்க மாட்டார்கள் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் அரசு வழக்கறிஞர் ஆஜர் ஆகாததால் இறுதிவாதம் 3வது முறையாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கின் இறுதிக்கட்ட வாதம் மார்ச் 7ஆம் தேதி தொடங்குவதாக இருந்தது. அப்போது அரசு வழக்கறிஞர் பவானி சிங் ஆஜராகவில்லை. அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறப்பட்டதால் இறுதிவாதத்தை மார்ச் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி ஜான் மைக்கேல் குன்கா மருத்துவ சான்றிதழ் வழங்குமாறு உத்தரவிட்டார். இந்த நிலையில் சொத்து குவிப்பு வழக்கு நீதிபதி முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் உதவி வழக்கறிஞர் முருகேஷ் மராடி ஆஜராகி உடல்நிலை குறைவு காரணமாக பவானி சிங் ஓய்வு எடுக்க வேண்டியிருப்பதற்கு தேவையான மருத்துவ சான்றிதழ்களை வழங்கினார். இதனையடுத்து இறுதிவாதம் வரும் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக திமுக சார்பில் ஆஜரான எம்பி தாமரை செல்வன் இறுதிவாதம் புரிய வாய்ப்பு தருமாறு கேட்டார். ஆனால் இருதரப்பு வாதம் முடிந்த பிறகு வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று நீதிபதி கூறினார். பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த மாதம் 28ஆம் தேதி நடைபெற்ற விசாரணையின் போது தமிழக முதல்வர் ஜெயலலிதா வீட்டில் கைப்பற்றப்பட்ட வெள்ளிப் பொருட்களை மறுமதிப்பீடு செய்ய வேண்டும் என அரசு வழக்கறிஞர் பவானி சிங் தாக்கல் செய்த மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்தது குறிப்பிடத்தக்கது. கடும் பனிப்பொழிவு மற்றும் நிலச்சரிவு காரணமாக ஜம்மு ஸ்ரீநகர் இடையேயான நெடுஞ்சாலை இன்று மீண்டும் மூடப்பட்டது. பானிகால் பகுதியில் பெய்து வரும் கடும் பனிப்பொழிவு காரணமாகவும் ராம்பான் மாவட்டத்தில் உள்ள பாந்தால் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாகவும் காலை முதல் ஜம்மு ஸ்ரீநகர் இடையேயான நெடுஞ்சாலை மூடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு ராம்பான் நகருக்குட்பட்ட பகுதிகளில் கடுமையான மழை பெய்ததால் நிலச்சரிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கடும் பனிப்பொழிவு மற்றும் மழை காரணமாக பள்ளிகளுக்கு 2 நாட்கள் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிலச்சரிவு சரி செய்யப்பட்டாலும் பனிப்பொழிவு காரணமாக சாலைகளில் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பயணிகளின் பாதுகாப்பு கருதி நெடுஞ்சாலை மீண்டும் மூடப்பட்டதுடன் பயணம் தொடங்குவதற்கு முன் ஜம்மு மற்றும் ஸ்ரீநகரில் உள்ள கட்டுப்பாட்டு அறையுடன் தொடர்பு கொண்டு உறுதி செய்து கொள்ளுமாறு பயணிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 22,000 புள்ளிகளை கடந்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. இந்திய பங்கு சந்தையில் அந்நிய நிதி நிறுவனங்களின் முதலீடு மீண்டும் அதிகரித்துள்ளது. கடந்த 2 வாரத்தில் 7,000 கோடி ரூபாய் அளவிற்கு அந்நிய நிதி நிறுவனங்கள் முதலீடு செய்துள்ளன. நடப்பு ஜனவரி மாதத்திலும் பிப்ரவரி மாத ஆரம்பத்திலும் அந்நிய நிதி நிறுவனங்கள் தங்களது முதலீடுகளை திரும்பப் பெற்றன. இந்நிலையில் பிப்ரவரி மாதம் மத்தியில் அந்நிய நிதி நிறுவனங்களின் பங்கு முதலீடு மீண்டும் அதிகரித்து வருகிறது. 15 தினங்களில் சுமார் 7,000 கோடி ரூபாய் அளவிற்கு அந்நிய நிதி நிறுவனங்கள் பங்குகளில் முதலீடு செய்துள்ளதாக பங்கு சந்தை வட்டாரங்கள் தெரிவித்தன. கடன் பத்திரங்களில் நடப்பு ஆண்டில் இதுவரை $500 கோடி அந்நிய நிதி நிறுவனங்கள் முதலீடு செய்துள்ளன. இந்திய பொருளாதார வளர்ச்சி மற்றும் மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு மத்தியில் புதிய ஆட்சி அமைவது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் அந்நிய நிதி நிறுவனங்களில் முதலீடு அதிகரித்து வருவதாக பங்கு சந்தை வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். கடந்த சில ஆண்டுகளாக மும்பை பங்கு சந்தை மிகவும் சரிவடைந்தது. தற்போது அது இமாலய உச்சத்தை தொட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Al Hasina Jewelers, Dubai. There is nothing more precious than you. பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால் வலி வந்துச்சு. கால் வலிக்கு மருந்து கொடுத்தேனா சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா என்ன? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம். யுனானி மருத்துவம் தான் நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரப்பானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தாரின் ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை, சென்னை.
satisfaction beyond the expectation. துபாய், ரியாத், குவைத் and Bangkok. கண்ணுக்குட்டி செல்லுக்குட்டி ஜூ 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 ஜூ. குழந்தை செல்வம் எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த சந்தோஷத்தை எங்க அனுபவிக்க முடியாம போயிடுமோன்னு பயந்த காலம்லாம் இருந்தது. ஆனா நல்ல வேலையா ஹோமியோ கேர் போனோம், நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. இப்ப எங்க கூட கொஞ்சம் விளையாட எங்களுக்குன்னு ஒரு குழந்தை. ஹோமியோ கேருக்கு நன்றி. ஒரு பெண் முழுமை அடையறதே தாய்மை அடையும் போதுதான். அப்படிப்பட்ட பாக்கியம் நிறைய பெண்களுக்கு கிடைக்கிறது இல்ல. பெண்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய குறையா இருக்கிற இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு இப்போ ஒரு சந்தோஷமான தீர்வு வந்தாச்சு. உலகத்தர ஹோமியோபதி சிகிச்சையை உங்கள் அருகில் கொண்டு வந்து தரும் ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல். நம்பி வாருங்கள், நலன் அடையுங்கள். இனி நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்க இவங்க இருக்காங்க. நம்பி வாருங்கள், நலன் அடையுங்கள். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல், சென்னை, கோவை, மதுரை. தொடர்புக்கு 9282277700 9282277711. செய்திகள் தொடர்கின்றன. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலை திமுக தலைவர் கருணாநிதி அண்ணா அறிவாலயத்தில் வெளியிட்டார். திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்டுள்ள வேட்பாளர் பட்டியலில் 35 இடங்களுக்கான வேட்பாளர்களின் பெயர்களை அறிவித்தார். அதன்படி தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் TKS இளங்கோவனும், மத்திய சென்னை தொகுதியில் தயாநிதி மாறனும், வடசென்னை தொகுதியில் கிரிராஜனும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் ஜெகத் ரட்சகனும், நீலகிரி தொகுதியில் ராசாவும், திருச்சியில் அன்பழகனும், தஞ்சை தொகுதியில் TR பாலுவும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். திமுகவின் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய கருணாநிதி, தமிழகம் மற்றும் புதுவையை உள்ளடக்கிய 40 தொகுதிகளில் 35 தொகுதிகளுக்கு திமுகவின் சார்பில் வேட்பாளர்களை அறிவித்து விட்டதாகவும், மீதமுள்ள 5 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். தென் சென்னை TKS இளங்கோவன் MA, மத்திய சென்னை தயாநிதி மாறன் BA, ஸ்ரீபெரும்புதூர் S ஜெகத் ரட்சகன் MA, காஞ்சிபுரம் தனி GS செல்வம் MCom MBL. இன்று வெளியிடப்பட்ட வேட்பாளர் பட்டியலில் 8 MPக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பதும், இந்த வேட்பாளர் பட்டியலில் 2 பெண்களுக்கு மட்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி தங்களது வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. திமுக தலைமையிலான ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 2 தொகுதிகளும், புதிய தமிழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய கட்சிகளுக்கு தலா 1 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டன. ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற சிதம்பரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனும், தென்காசி தொகுதியில் புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமியும் போட்டியிட உள்ளனர். இந்நிலையில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி தங்களின் வேட்பாளரின் பெயர்களை இன்று அறிவித்தது. அதன்படி ஏற்கனவே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அப்துல் ரஹ்மான் வேலூர் தொகுதியில் போட்டியிட உள்ளதாகவும் அக்கட்சியின் தலைவர் KM காதர் மொஹிதீன் சென்னையில் இன்று அறிவித்தார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகிற்கு ஒதுக்கப்பட்ட வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் அவர்களையே அந்த தொகுதி வேட்பாளராக தமிழ்நாட்டில் உள்ள பாராளுமன்ற போர்டு முடிவு செய்து அதனை மத்திய பாராளுமன்ற போர்டுக்கு இன்று பரிந்துரை செய்திருக்கிறது. அதேபோல் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் மயிலாடுதுறை தொகுதியில் அக்கட்சியின் மூத்த தலைவர் ஹைதர் அலி போட்டியிட உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் JS ரிபாயி சென்னையில் இன்று அறிவித்தார். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவரும் முன்னாள் தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்துடைய தலைவருமாகிய மரியாதைக்குரிய சகோதரர் S ஹைதர் அலி அவர்கள்தான் மயிலாடுதுறையுடைய வேட்பாளர் என்று இந்த செயற்குழு ஏகமனதாக தீர்மானித்திருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் அதிகாரிகள் நடத்திய வாகன சோதனையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் எடுத்துச் செல்லப்பட்ட 64 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது.
நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமுலுக்கு வந்துள்ளது. இதன்படி உரிய ஆவணங்கள் இல்லாமல் 50,000த்திற்கும் மேல் பணம் எடுத்து செல்லக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது. இதையடுத்து தேர்தல் முறைகேடுகளை தடுக்க தேர்தல் அதிகாரிகள் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதையடுத்து கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் தேர்தல் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது பேருந்தில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 39 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். அதேபோல் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள முதலப்பட்டியில் சொகுசு காரில் அதிகாரிகள் நடத்திய சோதனையில் ஆவணம் இல்லாமல் எடுத்து செல்லப்பட்ட 10 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. அதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்தில் உரிய ஆவணம் இல்லாமல் எடுத்துச் செல்லப்பட்ட 10 லட்சம் ரூபாயும், தர்மபுரியில் 5 லட்சம் ரூபாயும் ஒரே நாளில் தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தமிழக மீனவர்கள் பிரச்சினைகளை கையாளும் திறன் மத்திய அரசுக்கு இல்லை என்று பாஜகவின் தமிழக பொறுப்பாளர் முரளிதர் ராவ் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், தமிழகத்தில் பாஜக கூட்டணி தலைமையிலான தொகுதி பங்கீடு இன்னும் ஓரிரு நாட்களில் அறிவிக்கப்பட உள்ளதாக கூறினார். சேனல் 4 சமீபத்தில் வெளியிட்ட ஈழத் தமிழர்கள் குறித்த வீடியோ காட்சி பற்றி செய்தியாளர்கள் கேட்டதற்கு, ஈழத் தமிழர்களின் பிரச்சனைகளையோ தமிழர்களின் பிரச்சனைகளையோ கையாள்வதற்கு மத்திய அரசுக்கு திறனில்லை என்று குற்றம் சாட்டினார். And this is elections related to parliament. So people mood is not to help Congress directly or indirectly. So alternative means a real alternative and a original alternative. So in that category, leaving BJP led front, there is no other front. மத்தியில் அமையக்கூடிய அரசு விவசாயம் சார்ந்த ஏற்றுமதி பொருளாதார கொள்கை மற்றும் திட்டங்களை வகுக்க வேண்டும் என்று விவசாய தொண்டு நிறுவனங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய விவசாய தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த பால் பாஸ்கர், விவசாயத்தை அழிவிலிருந்து பாதுகாத்திட மத்திய மாநில அரசுகள் ஏக்கருக்கு 15,000 ரூபாய் மானியம் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். விளைநிலங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் குடியிருப்புகளை வேறு எந்த பயன்பாட்டிற்கும் மாற்றிவிடக் கூடாது என்றும், நெல் மற்றும் கரும்புக்கு அரசே விலை நிர்ணயம் செய்வது போல் காய்கறிகள், பழங்கள் உள்ளிட்டவைகளுக்கும் அரசே விலை நிர்ணயம் செய்து நியாய விலை கடைகள் மூலம் விற்பனை செய்ய வேண்டும் என்றும் கூறினார். நகரங்களை நோக்கி இடம்பெயரும் கிராம மக்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கான சிறப்பு திட்டங்களை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்றும் பால் பாஸ்கர் வேண்டுகோள் விடுத்தார். விவசாயத்திலே மக்கள் தொடர்ந்து ஈடுபடுகின்ற விதமாக அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்கள் விவசாயத்திற்கு பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு ஏக்கர் நிலத்திற்கும் 15,000 ரூபாயை மானியமாக எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் வழங்க வேண்டும் என்றும், அதே போல தொழிலுக்கும் குடியிருப்புகளுக்கும் விவசாய நிலங்களை மாற்றி அமைப்பதை தடை செய்ய வேண்டும் என்றும், அதே போல வேலையில்லா நாட்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தின் மூலமாக செய்கின்ற உதவியை தனியார் நிலங்களிலும் பயன்படுத்துகின்ற விதமாக கேரளாவில் உள்ளதை போல அதற்கான ஏற்பாடையும் செய்து தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். திண்டுக்கல்லில் நடைபெற்ற இருவேறு சாலை விபத்துகளில் 25 பேர் படுகாயமடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே உள்ள வடுகப்பட்டி கிராமத்திலிருந்து அரசு பேருந்து ஒன்று 50க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் திண்டுக்கல் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது பேருந்து தென்னம்பட்டி என்னும் இடத்தில் சென்று கொண்டிருந்த போது குறுகலான வளைவில் பேருந்தை திருப்ப ஓட்டுநர் முயற்சித்தார். அப்போது எதிர்பாராத விதமாக பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பயணம் செய்த பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் உட்பட 22 பேர் படுகாயம் அடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விபத்தில் படுகாயம் அடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பேருந்து விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 4 திசைக்கும் தரமில்லாத பஸ்ஸுகளை தான் அனுப்புகிறாங்க. எந்த கண்டிஷனுமே இல்லாத பேருந்து தான் அனுப்புகிறாங்க. நிறைய பிள்ளைங்க ஏறி வர்றாங்க. தனியார் பேருந்துகள் கண்டிஷனாக போகுதா வருதான்னு செக் பண்ணுறாங்களே ஒழிய கவர்மெண்ட் பேருந்து வந்து பிள்ளைகளை ஏற்ற காலடயத்தில் போகிற வண்டி கரெக்டாக இருக்கா, பிரேக் பிடிக்குதா, இப்படி வண்டிகளை செக் பண்ணி அனுப்புறதில்ல. பூரா ஏலத்துக்கு போகிற படாதி வண்டியில தான் அனுப்புகிறாங்க. அதேபோல் திண்டுக்கல்லில் இருந்து திருப்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் பின்பக்க டயர் வெடித்ததில் நிலை தடுமாறிய அப்பேருந்து அருகில் இருந்த பாலத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 3 பேர் படுகாயம் அடைந்தனர். தமிழகத்தின் முன்னோடி திட்டங்களை முதலமைச்சர் ஜெயலலிதா சிறப்பாக செயல்படுத்தி வருவதாகவும் இதை எடுத்துரைத்து வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று தொழில்துறை அமைச்சர் தங்கமணி அதிமுக தொண்டர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழக முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா வரும் 3ஆம் தேதி நாமக்கல் மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இதையடுத்து நாமக்கல் மாவட்டத்தில் அதிமுகவினர் தேர்தல் பிரச்சாரம் மற்றும் தேர்தல் ஆயத்த செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் நாமக்கல் மாவட்ட அதிமுக செயலாளரும் தொழில்துறை அமைச்சருமான தங்கமணி கலந்து கொண்டார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமராகும் வகையில் அதிமுகவுக்கு பலம் உள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழக முதலமைச்சரின் சிறப்பான செயல் திட்டங்களால் அனைத்து குடும்பங்களும் பயன்பெற்றுள்ளதாக கூறினார். எனவே இதை வாக்காளர்களிடம் எடுத்துரைத்து அதிமுக தொண்டர்கள் கட்சிக்கு வாக்கு சேகரிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் தங்கமணி தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுகவின் நாமக்கல் நாடாளுமன்ற வேட்பாளர் PR சுந்தரம், நாடாளுமன்ற தேர்தல் பொறுப்பாளர் பிரபாகர், நாமக்கல் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் KKP பாஸ்கர், அதிமுக செயல் வீரர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். ICC ஒருநாள் போட்டி தரவரிசை பட்டியலில் விராட் கோலி மீண்டும் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஒருநாள் போட்டி தரவரிசை பட்டியலை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் துபாயில் நேற்று வெளியிட்டது. வங்கதேசத்தில் நடந்த ஆசிய கோப்பை தொடரில் சிறப்பாக விளையாடிய இந்தியாவின் விராட் கோலி 3 இன்னிங்ஸில் 189 ரன்கள் மற்றும் வங்கதேச அணிக்கு எதிராக 136 ரன்கள் அடித்தார். இதன் மூலம் 881 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் இருந்து மீண்டும் முதலிடத்துக்கு முன்னேறினார். முன்னதாக இவர் கடந்த ஜனவரி மாதம் நியூசிலாந்திற்கு எதிரான ஒருநாள் தொடர் துவங்குவதற்கு முன் தரவரிசையில் நம்பர் 1 இடத்தில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் பந்துவீச்சில் இந்தியாவின் ரவீந்திர ஜடேஜா 5வது இடத்திலும் அஸ்வின் 14வது இடத்திலும் உள்ளனர். ஒருநாள் போட்டி அணிகளுக்கான தரவரிசையில் 113 புள்ளிகளுடன் இந்திய அணி 2வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. தாராபுரத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கைப்பந்து போட்டியில் சென்னை ஆயுதப்படை போலீஸ் அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மாவட்ட அளவிலான கைப்பந்து போட்டிகள் நடைபெற்றது. நாக் அவுட் முறையில் நடைபெற்ற இந்த போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த 40 அணிகள் கலந்து கொண்டன. இதன் இறுதிப் போட்டியில் இன்று சென்னை ஆயுதப்படை போலீஸ் அணியும் கோவை ஸ்டாண்ட் பாய்ஸ் அணியும் மோதியது. மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் சென்னை ஆயுதப்படை அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. வெற்றி பெற்ற சென்னை ஆயுதப்படை அணிக்கு முதல் பரிசாக 10,000 ரூபாயும், 2ஆம் இடம் பிடித்த கோவை அணிக்கு 6,000 ரூபாயும் பரிசாக வழங்கப்பட்டது. இனி இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்று 1 கிராம் ஆபரண தங்கம் 2,847 ரூபாயாகவும், ஒரு பவுனின் விலை 22,776 ரூபாயாகவும் விற்பனையானது. 1 கிராம் வெள்ளியின் விலை 49 ரூபாய் 20 காசுகளாகவும், 1 கிலோ வெள்ளியின் விலை 45,995 ரூபாயாகவும் விற்பனையானது. அல் அசீனா வழங்கும் துபாயில் இன்று தங்கத்தின் விலை நிலவரம். 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராமிற்கு 145.50 திரகங்களாக விற்பனையானது. இது இந்திய ரூபாயின் மதிப்பில் 2,416 ரூபாய் 15 காசுகளாக விற்பனையானது. 24 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராமிற்கு 153.50 திரகங்களாக விற்பனையானது. இது இந்திய ரூபாயின் மதிப்பில் 2,549 ரூபாயாக விற்பனையானது. மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் நடந்த முறைகேடுகள் தொடர்பான விசாரணை, CBI குற்றப்பத்திரிகை தாக்கல். MP MLAக்கள் மீதான குற்ற வழக்குகள் 1 வருடத்திற்குள் முடிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. பொதுமக்கள் உரிய ஆவணங்களுடன் பணம் எடுத்துச் செல்லலாம், தேர்தல் ஆணையம் விளக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. முன் தொலைக்காட்சியின் 6:30 மணி செய்திகளை காண தவறாதீர்கள். வாழ்த்துகள். மூன் செய்திகள் இணைந்து வழங்குவோர் ஹோமியோ கேர். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் சர்வதேச ஹோமியோ சிகிச்சை இப்போது தமிழகத்தில்.